செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் எதிர்காலத்தில் படப்பிடிப்புக்கே செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது என நடிகர் ராதா ரவி தெரிவித்துள்ளார். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐன்னு ஒன்று வந்திருக்கு. இறந்தவர்கள் கூட உயிரோடு இருக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் நான் கூட சொன்னேன், ஒரே ஒரு 2-3 எஃபெக்ட் கொடுத்துட்றேன், ஆக்ட் பண்ணி அதில் போட்டு என்னை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு இது வந்து ஷூட்டிங் வந்து நடித்து போகிறது வேலையே இல்லையே. இந்த ஏஐன்னு போட்ட உடனே அதுலேயே அவங்க வாய்ஸை கொண்டாந்துடுறாங்க, அதுலேயே அவங்க உருவத்தை கொண்டாந்துடுறாங்க. இப்போ கூட சொன்னாங்க, சகோதரர் விஜயகாந்தோடைய உருவம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். கொஞ்சம் தானே டிஃப்ரென்ஸாக இருக்காது, சரியாயிடும். போக ஓஹோ இந்த பக்கம் கொஞ்சம் இறங்கணும், இந்த பக்கம் ஏறணுன்றது நினைப்பாங்க. அதனால் விஞ்ஞான வளர்ச்சியை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். தமிழ் ஃபீல்டுக்கு மட்டும்தான் பேய் கதை, பிசாசு கதையாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. யூ கோ டு மலையாளம் ஃபிலிம்ஸ், கோ டு ஆந்திரா தெலுங்கு ஃபிலிம்ஸ் பாருங்கள், கர்நாடகா ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். பழைய பாசமலர் எடுக்க முடியாது, பாசமலர் கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்க முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.